இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, யாருக்கெல்லாம் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145 18 வசனத்தில், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் நாம் வாசிக்கும் போது, The Lord is near to all who call on him, to all who call on him on truth without guile என்று வாசிக்கிறோம். கபடற்ற குணத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பெத்சாயிதா ஊரிலுள்ள பிலிப்புவை பார்த்தார். நீ எனக்கு பின் சென்று வா என்று கூறினார். அவன் தன்னுடைய சிநேகிதனாகிய நாத்தான்வேலை கண்டு, நாசரேத் தூரானுமாகிய இயேசுவை கண்டோம் என்று கூறினார். அப்போது நாத்தான்வேல் இயேசுவை காண வருவதை பார்த்தவுடன் இயேசு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேலின் கபடற்ற உத்தம குணத்தை இயேசு கண்டார். அப்போது நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அப்பொழுது நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரர், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு இயேசு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நாத்தான்வேல் இயேசுவிடம் வருகிறதற்கு முன்னே அவனுடைய கபடற்ற குணத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். கபடற்ற உத்தம இருதயத்தோடு உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மையாய் உங்களை நோக்கி கூப்பிட, கபடற்ற இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு உங்களை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. Have a blessed day.